அன்பு நண்பர்களே, ஆரோக்கியம் டிவி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்னைக்கு இந்த காணொளியில் எதை பற்றி பார்க்குறோன்னா, வாழை மரம் மற்றும் வாழைப்பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வாழைப்பழத்தினுடைய வரலாறுகள், நன்மைகள், சத்து வகைகள் மற்றும் இதனுடைய பக்க விளைவுகளை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம் வாங்க. வாழை என்பது நம் தமிழர்களின் பாரம்பரியத்தில் தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு பழமாகும். அதாவது முக்கணி என்று சொல்லக்கூடிய மா, பலா, வாழை, இந்த முக்கணிகளில் வாழைக்கு முக்கியத்துவம் உண்டு. அதாவது நம்முடைய எந்த ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அல்லது பண்டிகைகள் இருந்தாலும் நம் வீட்டு வாசலில் முன்பு நிற்பது வாழை மரமே ஆகும். இதற்கு பல்வேறு காரணங்களும் சொல்லப்படுகிறது. எல்லா வீடுகளிலும் வீட்டிற்கு ஒரு வாழை மரமாவது வைக்க வேண்டும் என்பது நம் முன்னோர்களின் சொல்லாகும். இந்த வாழை மரத்தினுடைய பட்டை, வாழை மரத்தினுடைய தண்டு, வாழை இலை, பழம் மற்றும் இதனுடைய நார் என்று எது எடுத்துக்கொண்டாலும் அனைத்து உறுப்புகளும் இந்த வாழை மரத்தினால் நமக்கு பயனே ஆகும். இந்த வாழை மரத்தினுடைய வரலாறு பற்றி பார்ப்போம் வாங்க. இந்த வாழைப்பழம் ஆசியாவின் பூர்வீக பழமாகும். குறிப்பாக ஆசியாவின் தென்கிழக்கு பகுதிகளில் சிறப்பாக வளர்ந்த பழமாகும். இதுவே இன்று உலகம் முழுக்க பரவி இருக்கின்றன. இந்த வாழைப்பழத்தின் ரகம் பார்க்கும் பொழுது எண்ணற்ற ரகங்கள் இன்று காணப்படுகின்றன. இந்த வாழைப்பழம் என்பது சதை பற்றுள்ள பழமாகும். தாவர வல்லுநர்கள் இந்த பழத்தை பெர்ரி என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆயினும் இந்த வாழை மரத்தை நாம் எப்பொழுதும் மரம் என்று அழைப்பது தவறு. எப்பொழுதுமே வாழை செடி என்று தான் அழைக்க வேண்டும். அது சிறியதாக இருந்தாலும் சரி, அது வளர்ந்து பழத்தை தரக்கூடிய அளவாக இருந்தாலும் சரி, வாழை மரத்தை நாம் ஆலமரம் என்று அழைக்காமல் வாழை கன்று, வாழை செடி என்று அழைக்க வேண்டும் என்பதுதான் நம் முன்னோர்களின் சான்றாகும். இனி யாவரும் வாழை மரம் என்று அழைப்பதை தவிர்க்க வேண்டும். இந்த வாழைப்பழம் என்பது பழங்காலத்தில் இருந்தே மக்களுக்கு உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மனிதர்களுக்கு ஏன் வாழைப்பழம் பிடிப்பது என்றால், மனிதர்கள் குரங்கிலும் தோன்றியவர்கள் ஆகியால் குரங்களுக்கு வாழைப்பழம் பிடிக்கும். ஆகியால் இத்தகைய மனிதர்களுக்கும் வாழைப்பழம் பிடிக்கும் என்பது ஐயமில்லை. சரி, இந்த வாழைப்பழம் ஆசியாவில் இருந்து 1800ஆம் நூற்றாண்டுகளில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய போன்ற நாடுகளுக்கு வர்த்தகம் செய்யப்பட்டது. வாழைப்பழம் ஒரு முக்கிய பணப்பயிர் ஆகும். இவற்றை கொண்டு வர்த்தகம் செய்வதால் இதனை நாம் பணப்பயிர் என்று அழைக்கிறோம். சரி, இந்த பழத்தினுடைய நன்மைகள் பற்றி பார்ப்போம் வாங்க. இந்த வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக காணப்படுவதால் மனிதனுடைய இரத்த அழுத்தத்திற்கு கட்டுப்படுத்தி உடலுக்கு நன்மையை செய்கிறது. இந்த பழத்தில் விட்டமின் B6 இருப்பதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது மட்டுமில்லாமல் நரம்பியலுக்கான ஆற்றலையும் அதிகரிக்கிறது. இந்த பழத்தில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் இருப்பதால் ரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைத்து கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தி இந்த இதயத்திற்கு மேம்படுத்துகிறது. மேலும் செரிமானத்திற்கு பயன்படுகிறது. மிகவும் சோர்வாகவும் பசியாக இருப்பவர்கள் உடனடியாக ஒரு பழத்தை எடுத்துக்கொண்டால் உடனடியாக அவர் உடலில் ஆற்றல் ஏற்படுவதை அவர்களை கண்கூடாக காண முடியும். இது ஒரு ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய பழமாகும். இந்த பழம் உடலுக்கு ஆற்றலை தருவது மட்டும் அல்லாமல் இது மனநலத்தையும் மேம்படுத்துகிறது. அதாவது மனநலத்திற்கு இந்த பழம் மிகவும் முக்கியமாக உள்ளது. மேலும் ஆண்மை அதிகரிப்பதற்கு இந்த பழம் பயன்படுவதாக சொல்லப்படுகிறது. மேலும் இதில் பொட்டாசியம் அதிக அளவு இருப்பதால் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தும் தீர்வு கிடைப்பதாக நம்பப்படுகிறது. இந்த பழத்தில் மெக்னீசியம் அதிக அளவு காணப்படுவதால் மூளைக்கு சிறந்த ஒரு உணவாகவும் நம்பப்படுகிறது. இந்த பழத்தில் உள்ள மெக்னீசியம் எலும்புகளுக்கு கூடுதல் பலத்தை அளிக்கிறது. இந்த பழத்தில் ஓரளவு இரும்புச்சத்து காணப்படுவதால் இரத்த சோகைக்கு பயன்படுகிறது. அதாவது இரத்த சோகை வராமல் தடுக்கப்படுகிறது. சரி, இந்த பழத்தில் உள்ள சத்துக்களை பற்றி பார்ப்போம் வாங்க. தினமும் ஒரு 100 கிராம் அளவு இந்த வாழைப்பழத்தை உண்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்களை பற்றி பார்ப்போம். அப்படி 100 கிராம் எடுத்துக்கொள்ளாதவர்கள் ஒரு நடுத்தரமாக உள்ள பழத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு 110 கலோரி கிடைப்பது மட்டுமில்லாமல் 450 மில்லிகிராம் பொட்டாசியம் கிடைக்கப்படுகிறது. மேலும் இந்த பழத்தில் விட்டமின் B1, BC, விட்டமின் B2, B3, B4, B5, B6 என்று பல்வேறு வகையான விட்டமின்கள் காணப்படுகின்றன. மேலும் தாதுக்கள் என்று பார்த்தால், அதாவது மினரல் சால்ட்ஸ் என்று பார்த்தால், அது கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், மேங்கனீசியம், பொட்டாசியம், ஜிங்கு, சோடியம் போன்ற எண்ணற்ற தாதுப்புகளும் இவற்றில் காணப்படுகின்றன. புரதம் 1 கிராம் காணப்படுகிறது. கார்போஹைட்ரேட் 27 முதல் 28 கிராம் உள்ளது. இந்த பழத்தை தேவையில்லாமல் அதிகமாக உண்பதால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை பற்றி பார்ப்போம் வாங்க. ஒவ்வாமை சொல்லக்கூடிய அலர்ஜி உடையவர்கள், சிறுநீரகத்தில் கற்கள் உடையவர்கள், சர்க்கரை நோயாளிகள், செரிமான பிரச்சனை உடையவர்கள், ஒற்றை தலைவலி உடையவர்கள் போன்ற நபர்கள் இந்த உணவை
ஒரு அளவுக்கு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பை மோட்டாங்க. இது ஆன்லைனில் பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு ஆப்புங்க. இந்த ஆப் பயன்படுத்தி நம்ம வீட்டுக்கு வேண்டிய மளிகை பொருட்களை வாங்கிக்கலாங்க. ஆகையால் இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொளி பார்த்ததற்கு ரொம்ப நன்றிங்க.